தமிழ் திரையிசை உலகோட ஒரு மிகப்பெரிய இழப்பு என்பதை தாண்டி நம்முடைய இருக்கக்கூடிய நிறைய உச்ச நட்சத்திரங்கள், நிறைய ஹீரோயின்ஸோட ஒரு அடையாளமாகவும் ஜானகி அவர்களுடைய குரல் இருந்திருக்கு. ஒவ்வொரு ஹீரோயினுக்குமே, ஒவ்வொரு பிரபலமான நடிகைக்குமே ஒரு கரியர் டிஃபைனிங் சாங் ஜானகி அவர்கள்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் நம்மிடையே தற்பொழுது நடிகை குஷ்பு அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திருமதி குஷ்பு, இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. ஜானகி அவர்களுடைய திரை இசை உலகில் அவங்களுடைய பாடல்கள் எத்தனையோ முத்தான பாடல்கள், அண்ட் உங்களுக்கு அதில் நிறைய நல்ல நல்ல பாடல்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கரியர் டிஃபைனிங் சாங்ஸும் நிறையவே இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய பர்சனல் ஃபேவரட்னா நீங்கள் எந்த சாங்கை சொல்வீங்க? இந்த தருணத்தில் ஜானகி அம்மா அவர்களுடான உங்கள் நினைவலைகளையும் பகிர்ந்துக்கோங்க. சில நேரத்துல நமக்கு வார்த்தையே கிடைக்காது. ஒருத்தருடைய இழைப்பு எப்படி அது சொல்றதுன்னா நமக்கு தெரியாம போயிடும். அந்த மாதிரி ஒரு எழுத்து தான் ஜானகி அம்மா அவர்களுடைய எழுத்து. ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம கூடவே இருந்துட்டே இருப்பாங்கன்னா அப்படி ஒண்ணு தோணும். எஸ்பிபி அவர்கள் போகும்போது அப்படி ஒரு மனநிலை நமக்கு இருந்தது. இன்னைக்கு ஜானகி அம்மா இல்ல சொல்லும் போது அப்படிதான் ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா ஜானகி அம்மா ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தாங்க அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சினிமா இருக்கிற வரைக்கும், உலகத்துல இசை இருக்கிற வரைக்கும் ஜானகி அம்மாக்கு கிடையாது. நம்ம கூடவே எப்பவுமே இருப்பாங்க. அது மட்டும் தான் உறுதியா இருக்கு. நீங்க கரியர் டிஃபைனிங் சாங் சொன்னீங்கன்னா எத்தனையோ பாடல்கள் அது நீங்க கவுண்ட்லெஸ்ஸா இருக்கும். பட் எனக்கு எங்க போனாலும் அவங்க கிட்ட எனக்கு ஒண்ணு என் பாட்டு, இன்னொன்னு மௌன ராகத்துல இருந்து அவங்களுடைய பாட்டு சின்ன சின்ன வண்ண குயில், அந்த பாட்டும் அண்ட் கொட்டா பாக்கு. இல்ல, மிக சமீபத்தில் அந்த ரீல் கூட ஒன்று வைரலா போயிட்டு இருந்துச்சு. மேடையில இருந்து அவங்க நான் குஷ்புக்கும் நான் பாடி இருக்கேன்னு கொட்டா பாக்க பாட்டை அவங்க பாடி காட்டினாங்க. ஆமாங்க, அதுதான் அந்த மாதிரி தருணங்கள் நமக்கு திரும்பி வராதோன்னு அப்படி தோணும். அந்த மேடையில பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாரும் இருந்திருக்காரு, எல்லாரும் ஜானகி அம்மா இருக்காங்க. நம்மள பார்த்துட்டு ஒரு மேடையில இருந்து அவளுக்காக பாடினது நான் அவளுக்கு பாடுறேன்னா, மெயின் என்னன்னா ஜானகி அம்மாவுடைய பர்சன் அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுடைய குரலுக்கும் அவங்களுடைய பர்சனலுக்கு இவங்கதான் இந்த பாட்டு பாடி இருக்காங்களா நமக்கே சந்தேகம் வரும். அவ்வளோ ஒரு குழந்தைத்தனம் இருக்கும், ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும், முகபாவங்கள் இருக்கும். ஆனா அவங்க படத்துல பாடும்போது ஒரு நடிகையா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ இந்த குரல்ல பாடிட்டாங்களே, நம்ம எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறது? நம்ம பல முறை டைரக்டர்ஸ் கொரியோகிராஃபர்ஸ் இல்லைங்க அவங்க பாடி இருக்காங்க பாருங்க, அந்த ரேஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும் எங்களுக்கு. அந்த குரல்லையே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். அது அன்பு, காதல், இல்ல சில நேரத்துல அதை தாண்டி கொஞ்சம் செக்ஸி டோன்ல பாடி இருப்பாங்க. நம்மள எப்படி பண்ண முடியும்னா நமக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி ஜானகி அம்மா பாடும்போது பல பாடல்கள், இப்போ கொட்டப்பாக்கிலையும் ஓப்பனிங்ல அவங்களுடைய ஹம்மிங் இருக்கு. அந்த ஹம்மிங்க்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுனா எனக்கு தெரியும். KS ரவிக்குமார் அவர்கள் இல்ல அவங்க எப்படி பாடி இருக்காங்கன்னா பாருங்க, அதுக்கு ஏத்த மாதிரி தான் அது வரணும். சோ ஐ திங்க் ஜானகி அம்மா பொறுத்த வரைக்கும் எல்லா கதாநாயகிகள் எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு இருக்கு. எங்களை கதாநாயகியாக ஏத்துட்டு எங்களுடைய பாடல்கள் அது குஷ்பு ஹிட்ஸ் இல்ல வேற கதாநாயகி இருந்தாலும் எங்க ஹிட்ஸே சொல்ல முடியாது. அது ஜானகி அம்மாவோட ஹிட்ஸ், அவ்வளவுதான். அந்த எந்த வகையிலயும் அதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரெடிட் நாங்க எந்த காரணத்துக்கும் எடுத்துக்கவே முடியாது, எடுத்துக்க கூடாது. அவங்களுடைய நீண்ட நெடிய பயணத்தில் உங்களுடைய கரியரும் ஒரு தருணத்தில் இணைஞ்சிருக்கு அப்படின்னும் போது நிச்சயமா இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் யூ அஸ் வெல். அந்த பாடல்கள் வெளியாகும் போது, அது கொண்டாடப்பட்டும் போதும், இப்போ அவங்க மறைஞ்சிருக்கக்கூடிய தருணத்தில் அந்த பாடல்கள் மீண்டும் அதிகம் பேரால் பார்க்கப்படும் போது இது எந்த மாதிரியான ஒரு தருணம்னு கேட்கறதுக்கு எனக்கும் வார்த்தைகளே இல்லை. இணைப்பில் உங்களுடைய இரங்கலை பதிவு செஞ்சமைக்கு மிக்க நன்றி குஷ்பு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.